ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இப்படி வந்து பணம் பெருகிடும்னு சொல்லிட்டு ஒரு 5.25 கோடி 5 கோடிக்கு மேலே பணம் பரிவர்த்தனை ஆகிருக்கு. இவர் அந்த பணத்தை வந்து கிரிப்டோ கரன்சி ஆக்கி அதை வந்து வெளிநாட்டில் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் வந்து போலீஸ், இங்கே லோக்கல் போலீஸ் கிடையாது, மும்பை போலீஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இவரோட தொடர்புடைய 2 பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இவரை கைது செய்ய போகும்போது இவர் வந்து அங்கே வந்து இருந்த நிலையை பார்த்து அவங்களா வந்து ஒரு சம்மனை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா இவரை வந்து இப்போது இவரை கூட்டிகிட்டு போகும்போது எதாவது ஆகிட போகுதுன்னு கூட பயந்துருக்கலாம் ஒரு வேலை. அந்தளவுக்கு சிக்காக இருக்கிறாரு அப்படின்னு தான் தகவல் இருக்குது. அதுக்கான மெடிக்கல் எவிடன்ஸ்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இது போன்ற நபர்களுக்கு வந்து பலவிதமாக வந்து என்ன சொன்ன சிம்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் கூட காட்டியிருக்கலாம். காட்டினவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் இருக்குது. ஆனால் இது வந்து 2வது நமக்கு வர்றது. இது மாதிரி நிறைய இருக்கும். துணிஞ்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வரவங்க இருக்கிறாங்களா சார். இப்போது பிளாக் மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர்கிட்ட போய் பிளாக் மணி போய் உள்ளவன் போய் சிக்கிட்டான்னா அவனால் கடப்பாறை முழுங்கின மாதிரி ஆயிடுவான். துப்பவும் முடியாது, இது முழுங்கவும் முடியாது, அப்படி ஆயிரும், சைலண்ட் ஆயிடுவான். ஏன்னா கொடுத்தது வந்து பிளாக் மணி. அப்போ வந்து இவன்ட்ட போய் அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக போய் கொடுத்தீங்கன்னா முதல்ல கேள்வி என்னன்னு கேட்டால் இந்த பணம் உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி அதான் வரும். அப்போது ஒன்று ஒரு பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி கேள்விகளை கேட்காத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அப்போ வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நல்லா வந்து நாமத்தை குழைச்சி 2 பக்கம் போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான்.